நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு டாபிக் இருக்கு, ஸ்மார்ட் போன் நம்ம நினைக்கிறத விட நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகமா ஹார்ம் பண்ணுதுன்னு. அந்த டாபிக்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணதுல 37.4% பீப்புள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் போனும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஈக்குவல் ஆர் மோர் தென் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, 29.4% ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் போன் அவங்க பேரண்ட்ஸை விட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை பார்த்ததுமே அப்படின்னு ஷாக் எல்லாம் ஆக வேண்டாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம லைஃப்ல நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்மார்ட் போன் நோண்டிட்டு இருக்கும் போது என் பையன் என்ன கூப்பிட்டான்னா அவனோட 3rd காலுக்கு தான் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நான் நிறைய வாட்டி இதை கவனிச்சு பார்த்திருக்கேன். அவன் ஒரு வாட்டி கூப்பிட்டதுமே நான் திரும்பி பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு நாள் நான் யோசிச்சப்பதான் என் குழந்தைய விட இம்பார்ட்டன்ஸ் நான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு தான் தரேங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரேடியா ஒரு பழக்கத்தை நம்மளால கண்டிப்பா கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்மார்ட் போன்ல இன்வெஸ்ட் பண்ற டைம் புக்ஸ் ரீட் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால இன்னொரு சேஞ்ச் கூட நடந்தது. நான் ஸ்மார்ட் போன் நோண்டிட்டு இருக்கும் போது என் போனையே உத்து பாக்குற பையன் நான் புக் எடுத்து ரீட் பண்ணும்போது அவனும் ஒரு புக் எடுத்து ஓரமா உட்கார்றத நான் கவனிச்சேன். சோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் குழந்தைங்களும் இருப்பாங்க.